Hey little birds, welcome back to our channel Accounting World. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா 12th chapter 1 ஒரு நியூவான டாபிக் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் சாப்டர்ல தான் நியூவான டாபிக்கா. இந்த அளவு நம்ம பார்த்தது அதாவது 9th சம் முடியும் ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது இது ப்ராஃபிட்டா லாஸா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் தான் நம்ம இத்தனை முடியும் பார்த்துருக்கோம் 9th சம் முடியும். ஸோ இது வந்து 10th சம்ல இருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். லைக் டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட் வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப ஈஸியான சம்ஸ். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், கிரெடிட் சேல்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சேல்ஸ்னால் என்னதுன்னா வந்து டெப்டார்ஸ். ஓகேவா? இதே வந்து பர்ச்சேசஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. பர்ச்சேசஸ் அப்படின்னா வந்து கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, இது வந்து எக்ஸாம்பிள் சம். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா கிரெடிட் சேல்ஸை தான் வந்து நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. டெப்டார்ஸ் ஆன் 1st January 2018. அதாவது வந்து இது என்ன ஆகுதுன்னா வந்து ஓப்பனிங் கேபிட்டல். ஓகேவா? ஃபஸ்ட்டுன்னு கொடுத்துருக்காங்களே, ஸோ இது என்னது ஓப்பனிங் கேபிட்டல். ஓகேவா? ஸோ வந்து எப்பயும் போல் வந்து டெப்டார்ஸை பொறுத்தளவு இதை வந்து நேராக எழுதிடுங்க. ஓகேவா? அதாவது வந்து சேல்ஸுங்கும் போது டைரெக்டாக இந்த பக்கம் எழுதிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கேஷ் வந்து ரிசீவ்ட் ஆகிருக்கு. ஸோ மீதி இருக்கிறது எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஆப்போசிட் சைடில் எழுதிக்கோங்க. ஓகேவா? ஸோ நம்ம ஒன்று வந்து நம்மளுக்கு அக்கௌண்ட்ஸை பொறுத்தளவு ஒரு சம் நம்ம டேலி ஆகணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், இதிலேருந்து இதை வந்து மைனஸ் பண்ணி போடுவோம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி லெஸ் பண்ணி போட்டு இது வந்து சேல்ஸ் கிரெடிட் பேலன்சிங் ஃபிகர் லைக் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் எழுதினா போதும். ரொம்ப ரொம்ப ஈஸியான சம். அகைன் நான் ரிப்பீட் பண்ணுறேன் பாருங்கள். ஃபஸ்ட் இதை மட்டும் போடுங்க, மீதி இருக்கிற எல்லாத்தையுமே வந்து இந்த சைடு ஆப்போசிட் சைடு போட்டுருங்க. ஸோ போட்டுட்டு நம்மளுக்கு வந்து அக்கௌண்ட்ஸை பொறுத்தளவு டேலி ஆகணும். டேலி ஆகணும்னா வந்து இதிலேருந்து இதை வந்து அதாவது வந்து பாருங்கள், இதில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 1,67,000 வருது. இதுலேருந்து 40,000 போச்சுன்னா 1,27,000. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான சம். ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஆன்சரும் கூட. ஓகேவா? இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எக்ஸசைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ எக்ஸசைஸ் சம்முமே வந்து ரொம்ப ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. லைக் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நான் எழுதுனா வந்து உங்களுக்கு கரெக்டாகிடும். ஸோ 1st April 2018 கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கே தெரியும் ஓப்பனிங் கேபிட்டல். கேஷ் ரிசீவ்டு மீதி இருக்கிறது நாலுத்தையும் எங்கிட்ட எழுதணும், ஆப்போசிட் சைடில் எழுதணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மைனஸ் பண்ணி இது டேலி ஆகுதா அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ செக் பண்ணிடலாம். நான் இப்போ ஸ்டேட்மெண்ட்டில் எழுதி நான் வச்சுருக்கேன். டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட் டெபிட்டு கிரெடிட்டு பர்டிகுலர்ஸ் இதை வந்து நம்ம எப்போயும் எழுதுகிற மாதிரியே தான் வரும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன எழுதணும், இது வந்து 2 சைடு பை சைடு. ஓகேவா? ஸோ வந்து ஃபஸ்ட்டு என்ன எழுது ஓப்பனிங் கேபிட்டல் 2 ஓப்பனிங் கேபிட்டல் எவ்வளோ இருக்கா 1 lakh இருக்குது. கரெக்டாக? ஸோ 1 lakh. ரிமைனிங் 4 ஃபிகர்ஸ் எங்கே எழுதணும்னு சொல்லியிருக்கேன், ஆப்போசிட் சைடில் எழுதணும். ஸோ பை கேஷ் அக்கௌண்ட்டு என்னன்னு எழுதலாம், ரிசீவ்டு தானே கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே வந்து நான் ரிசீவ்டுன்னு எழுதியிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் ஸ்டேட்மெண்ட் எழுதும்போது அவங்களுக்கும் தெரியும் ஓகே நல்லா எழுதியிருக்காங்க அப்படின்றதுக்காண்டி. இதெல்லாம் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ அதனால் இதெல்லாம் கம்பல்சரி தான், கண்டிப்பாக எழுதணும். நெக்ஸ்ட் வந்து டிஸ்கவுண்ட் அலோடு பை டிஸ்கவுண்ட் அலவுட் அக்கௌண்ட்டா எவ்வளோ கொடுத்துருக்காங்க 5,000 கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? ஸோ இதுக்கு வந்து ஒரு 5,000. நெக்ஸ்ட்டு பை ரிட்டன் இன்வர்ட்ஸ். அதாவது ரிட்டன் இன்வர்ட்ஸ் அப்படின்னா வந்து நம்ம சேல் பண்ணியிருக்கோம், அது வந்து அவங்களுக்கு பிடிக்காம வந்து சில டேமேஜ் லைக் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா வந்து அதை ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. ஸோ அது நம்மள்கிட்ட தானே வருது. ஸோ அதனால் அதுவும் இந்த பக்கம் வந்துடும். எவ்வளோ 25,000. நெக்ஸ்ட்டு வந்து பை க்ளோசிங் கேபிட்டல் எவ்வளோ இருக்கு 1,20,000. ஓகேவா? ஸோ இதை இப்போ நம்ம வந்து டேலி பண்ணிடலாம். நான் வந்து இங்கே போடுறேன், நீங்கள் தனியாக எழுதி போட்டுக்கோங்க. 10க்கு 01 4 6 8 3,80,000. இதில் 1 lakh போச்சுன்னா எவ்வளோ வருது 2,80,000. ஓகேவா? ஸோ இதை என்னன்னு எழுதணும்னா வந்து 2 கிரெடிட், இது என்னது சேல்ஸ் தானே, 2 கிரெடிட் சேல்ஸ் பேலன்ஸ் அப்படின்னு போட்டு 2,80,000. ஸோ இதான் உங்களோட ஆன்சர். 2,80,000 தான் உங்களோட ஆன்சர். ஓகேவா? ஸோ இந்த சம் அவ்வளோதான்.
இப்போ உங்களுக்கு ரெண்டு பக்கமுமே டேலி ஆயிடுச்சு. ஒன்றும் இல்லை, டெப்டாஸ் அதாவது வந்து கிரெடிட் சேல்ஸ்னாவே வந்து ஓப்பனிங் கேபிட்டல் மட்டும் இங்கிட்டு போட்டு மீதி ரிமைனிங் பேலன்ஸ் ஃபிகரிங் எல்லாத்தையும் இங்கிட்டு போட்டுடலாம். போட்டுட்டு நீங்கள் பேலன்ஸ் கண்டுபிடிக்கிறத மட்டும் இந்த பக்கம் எழுதுனா உங்களுக்கு ஓகேவா? ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, கமெண்ட் செக்ஷனை யூஸ் பண்ணி கேளுங்க, ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ. ஸோ நெக்ஸ்ட் சம்மும் வந்து அதே மாதிரி தான், ஆனால் அதில் என்னென்னா வந்து டோட்டல் சேல்ஸ் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டல் சேல்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஸோ இந்த 11th கொஸ்டின் வந்து இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டினும் கூட கொஸ்டின் பேப்பரில் வந்து இருந்திருக்கு. ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டினை இதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. இதுவும் லைக் அதே மாதிரி தான், என்ன நீங்கள் கேஷ் சேல்ஸ் மட்டும் எடுக்கக்கூடாது. ஓகேவா? அதை வந்து நம்ம இந்த பேலன்ஸ் ஃபிகர் கண்டுபிடிச்சோம் இல்லையா, இதையும் சேர்த்து ஆட் பண்ணால் போதும், மீதி எல்லாமே அப்படி தான் வரும். பேட் டெப்ஸ் கொடுத்துருக்காங்க, இது எந்த பக்கம் வரும், எந்த கன்ஃபியூஷனும் வேணாம், இதை மட்டும் நீங்கள் இந்த பக்கம் போட்டுருங்க, மீதி இருக்கிறது எல்லாத்தையும் கண்ணை மட்டும் அந்த பக்கம் போட்டுருங்க, வேலை முடிஞ்சு. ஓகேவா? ஸோ வாங்க அதுவும் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ அதுக்கும் வந்து நான் டோட்டல் டெப்டாஸ் அக்கௌண்ட்டுன்னு போட்டாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு என்னது, டூ பேலன்ஸ் brought டவுன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 1,30,000 கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? அப்புறம் வந்து பை கேஷ் அக்கௌண்ட் என்னது, ரிசீவ்டு. ஸோ ரிசீவ்டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 4,20,000. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பை சேல்ஸ் ரிட்டன். பை சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ் அக்கௌண்ட் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 35,000 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பேட் டெப்ஸ், சேம் அதையும் இங்கிட்ட எழுதிருங்க. பேட் டெப்ஸ் அக்கௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 15,000. அப்புறம் வந்து பை பேலன்ஸ் யாரிடம் எவ்வளோ, 2 lakh. ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம டேலி பண்ணலாம். 0 0 0 10க்கு 0 1 3 6 7 4 5 6,70,000 வருது. ஸோ 6,70,000ல் 1,30,000 போச்சுன்னா 0 0 0 7ல் 3 போச்சுன்னா 4 6ல் 1 போச்சுன்னா 5. ஓகேவா? அப்போ நம்மளுக்கு ஆன்சர் வருது என்ன, எவ்வளோ வருது, 2 கிரெடிட் சேல்ஸில் 2 கிரெடிட் சேல்ஸ் அக்கௌண்ட், இது என்னது பேலன்ஸ் எவ்வளோ வருது, 5,40,000. ஸோ இதான் நம்மளோட பேலன்ஸ் ஆகுது. ஸோ இதையும் நம்ம டேலி பண்ணிடலாம். எப்பயுமே நீங்கள் ஆன்சரை வந்து இந்த மாதிரி பாக்ஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்குமே நெக்ஸ்ட்டு நம்ம வந்து கேஷ் சேல்ஸ்லாம் கண்டுபிடிக்கும் போது உங்களுக்கு லைக் கன்ஃபியூஷன் வராமல் இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இப்போ வந்து கிரெடிட் சேல்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? இப்போ வந்து டோட்டல் சேல்ஸ் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். டோட்டல் சேல்ஸ்க்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா, டோட்டல் சேல்ஸ் ஈக்குவல் கிரெடிட் சேல் ப்ளஸ் கேஷ் சேல். இதான் வந்து அதோட ஃபார்முலா. ஓகேவா? இப்போ கிரெடிட் சேல் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கள், 5,40,000. இதே எடுக்கக்கூடாது, இது டேலியான ஆன்சர், அதுக்கு தான் நம்ம இதை பாக்ஸ் போட்டிருக்கோம். ஸோ எவ்வளோ வருது, 5,40,000 ப்ளஸ் கேஷ் சேல்ஸ் வந்து நம்மளுக்கு புக்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை எடுத்துக்கலாம், 4,60,000. ஸோ அப்போ வந்து நம்ம பார்த்தோம்னா 5,40,000 ப்ளஸ் 4,60,000. 0 0 0 0 10 6 and 10. அப்போ நம்மளுக்கு டோட்டலாக எவ்வளோ வருது, 10 lakhங்கிறது தான் நம்மளோட என்னது டோட்டல் சேல்ஸு. ஸோ இப்போ நம்ம அவங்க கொடுத்த மாதிரி கிரெடிட் சேல்ஸும் கண்டுபிடிச்சாச்சு. கிரெடிட் சேல் வந்து நம்மளுக்கு 5,40,000 வருது அண்ட் கேஷ் சேல்ஸும் கண்டுபிடிச்சாச்சு, 10 lakh வருது. ஸோ இதுதான் வந்து டோட்டல் டெப்டாஸ் அக்கௌண்ட்டில் வந்து உங்களுக்கு மொத்தமே 2 சம் தான். ரொம்ப ரொம்ப ஈஸியான சம் தான். ஒன்றை மட்டும் இங்கே போடுங்க, ஓப்பனிங் கேபிட்டலை மட்டும் இங்கே போடுங்க, மீதி என்ன கொடுத்துருந்தாலும் கண்ணை மட்டும் ஆப்போசிட் சைடில் வந்து போட்டுருங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம பேலன்ஸ் பண்ணும்போது மட்டும் இந்த ஆன்சர் வச்சுக்கோங்க. இதே டோட்டல் சேல்ஸ் கொடுத்தாங்கன்னா கேஷ் சேல்ஸ் இருக்கு இல்லையா, கேஷ் சேல்ஸ் வந்து எடுக்கக்கூடாது, இதுக்கு மட்டும் கேஷ் சேல்ஸ் எடுக்கக்கூடாது. ஸோ கேஷ் சேல்ஸ் ப்ளஸ் கிரெடிட் சேல்ஸ்ன்னு இந்த ஃபார்முலா போட்டு நீங்கள் டோட்டல் சேல்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா
யூ காட் அ 3 மார்க். இது வந்து 3 மார்க் கொஸ்டின்ஸில் தான் வரும். ஸோ வந்து ரொம்ப ஈஸியான சம் தான். ஸோ ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா வந்து கமெண்ட் செக்ஷன் யூஸ் பண்ணி கேளுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பை.